ஃபியூச்சர்ல ஹீரோ இறந்த மேல் தான் வாட்ச் டைம் மிஷினா மாறி இருக்கும். ஆனா பாஸ்ட்ல, அதாவது 2009 ஹீரோ இறந்தனால வாட்ச் டைம் மிஷினா மாறுது. நம்ம மீட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லதுன்னு மறுபடியும் ஹீரோ வாட்ச்ல இருந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு டைம் டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் ஹீரோவை ஹீரோயின் பார்க்கவே இல்ல. கொஞ்ச நாள்லயே ஹீரோயின் வீட காலி பண்ணிட்டு அங்கிருந்து போயிட ஹீரோ வாழ்க்கையில ஹீரோயின்கிற சாப்டர் இல்லாம போயிடுது. கட் பண்ணா அந்த அவார்ட் ஷோல அடுத்த அவார்டு கொடுக்க போறது ஹீரோ தான். எந்த மூவிக்குங்கிற அந்த பேரை ரெட் என்வெலப்ல ஒரு லேடி கொடுத்துட்டு போக கட் பண்ணா ஹீரோயினும் அங்கேதான் இருப்பாங்க. ஹீரோயின் அங்கிருந்து திருத்தனமா பர்ஸ் எடுத்துட்டு போறதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் தான் ஹீரோயின் விழுக போக ஹீரோயினா ஹீரோ தாங்கி பிடிச்சிருப்பாரு. அப்ப ரெண்டு பேர்த்தோட கையில இருந்த என்வெலப்பும் கீழே விழுந்திருக்கும். நீ திருடியா, அவங்களுக்கு தெரியாம பர்ஸ் எடுத்துட்டு போற, இரு நான் போலீஸ்க்கு கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்க. டக்குன்னு என்வெலப் எடுத்துட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஓடிடுறாங்க. வீட்டுக்கு வந்த மேல் தான் தெரியுது என்வெலப் மாறி போச்சு. அந்த அவார்ட் ஷோ லைவா டிவில ஓடிட்டு இருக்கு. என்வெலப்குள்ள இருக்கிற லெட்டர் எடுத்து ஹீரோயின் ரெசிக்னேஷன் லெட்டர்னு எழுதிருப்பாங்க இல்லையா, அதை படிச்சுட ஹீரோக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா கலாச்சிட்டு இருக்க. இனி என் வாழ்க்கையில அவளை பார்க்கவே கூடாதுன்னு ரொம்பவே காமெடியான சீன் தான் இதெல்லாம். அடுத்த நாள் ஆபீஸ்ல அந்த குடிகார ஹீரோ படத்துக்கு வேணான்னு ஹெட் சொல்லிருப்பாங்க. சரி வர யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்க அந்நேரம்னு பார்த்து ஃப்ரெண்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பா போன்ல. சமாளிக்கிறதுக்காக டக்குன்னு ஹீரோ பேர் எடுத்து விட்டுட ஹீரோவை நீ நேர்ல பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஹீரோனுக்கு இது செம்ம பெரிய ஷாக்கு. அது மட்டும் இல்லாம ஐ வாண்ட் அ கிஸ் அப்படிங்கிற படத்தை ஹீரோக்கு அனுப்பி வைங்கன்னு ஹெட் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஃப்ரெண்டு போன் பேசிட்டு ஹீரோனோட கதையை அனுப்பி வச்சுடா. ஹீரோ அந்த கதையை படிச்ச மேல் தான் தெரியுது ஹீரோனோட ஸ்டோரி அவங்க லைஃப்ல நடந்த அந்த இன்சிடென்ட்னு சொல்லி. அதெல்லாம் படிச்ச ஹீரோ அழுகவே செய்யறாரு. கண்டிப்பா இந்த படத்துல நடிச்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் முடிவெடுத்துட. அடுத்த நாள் ஹீரோயினும் ஹெட்டும் ஸ்பெஷலா ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. யாராவது வரப்போறாங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்க இது எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து ஹீரோ பாக்குறாரு. இவ தான் அந்த டைரக்டரா, இந்த படத்துல நான் நடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வெளியில ஹீரோ முடிவெடுக்க ஹெட் சொல்லி ஹீரோயினுக்கும் வரப்போறது ஹீரோன்னு தெரிஞ்சிடுது. ஹீரோ வந்த உடனே எனக்கு இந்த படம் வேண்டாங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு இந்த படத்துல உங்களை கேஸ்ட் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கும் சாரின்னு ஹீரோயின் போயிடு. இது ஹீரோக்கு ரொம்பவே அசிங்கமா போயிடுது. அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அதனாலதான் ஒரு நிமிஷம் இங்க வெயிட் பண்ணுங்கன்னு ஹீரோனை கூப்பிட்டு வர போக அந்த கேப்ல ஹீரோ இங்கிருந்து கிளம்பிடுறாரு. கூட இருக்கிற மேனேஜரும் நீ ஏன் குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க, பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சு நீ இந்த படத்துல நடிக்காம இருக்கிறது நல்லதில்ல. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு வந்திருக்கிற நல்ல ஸ்கிரிப்ட் இது, ரொமான்ஸ்ல நீ ரொம்பவே வீக், இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, கண்டிப்பா செம்ம சக்சஸ் ஆகும், வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்க கட் பண்ணா வேலை முடிஞ்சு ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல ஹீரோயினுக்காக ஹீரோ வெயிட் பண்றாரு. ஒருவேளை படத்தை பத்தி பேச வந்திருந்தீங்கன்னா என்னோட முடிவை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வேற ஏதாவது பேசணும்னா ஹெட் கிட்ட பேசிக்கோங்கன்னு கிளம்பும் போது ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்து காட்டி ஹெட்டிக்கிட்டே பேசிக்கிட்டா அப்படின்னு சொல்ல வர வழியே இல்லாம ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி டைம் லைன்ல ஒரு ஹோட்டல்ல இருக்கிற பாருக்கு போயிருப்பாங்க இல்லையா, அங்கேதான் உங்க ஹெட்டோட பர்ஸை யாருக்கும் தெரியாம எடுத்தனாலதான் உன்னை நான் திருடின்னு நினைச்சிட்டேன், அதுக்கு சாரின்னு லெட்டரை கொடுத்துடா. என்வெலப்பா மாத்தி எடுத்துட்டு போனதுக்கு நானும் சாரின்னு ஹீரோயினும் அப்பாலஜைஸ் பண்றாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன கேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு எந்த ரீசனும் இல்ல அப்படின்னு கேட்டா இல்ல ரீசன் இருக்கு, நான் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி ஹீரோ நீங்க கிடையாது, இந்த கதைக்கு நீங்க செட் ஆக மாட்டீங்க அப்படி இப்படின்னு திருப்பி வேற வேற காரணம் சொல்லிட்டே இருக்க. ஹீரோயின் சும்மா தான் ரீசன் சொல்றாங்கன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விதியில நம்பிக்கை இருக்கா, அந்த மாதிரி விஷயத்த நம்புவீங்களான்னு கேட்டா எனக்கு அது எல்லாத்துலயுமே நம்பிக்கை இருக்கு, அது தாண்டி நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அங்கிருந்து ஹீரோயின் எழுந்திரிச்சு போயிடுறாங்க. ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சுத்தமா ஹீரோக்கு ஐடியாவே இல்ல. ஹீரோ கிட்ட நோன்னு சொல்லிட்டு போன ஹீரோயின் பஸ்ல போகும்போது பயங்கரமா அழுதுட்டே தான் போறாங்க. கட் பண்ணா சடனா ஹீரோ தண்ணியில குதிச்சு ஹீரோனை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க இன்னும் ஆழமா போயிட்டு இருக்க, ஹீரோனை காப்பாத்த முடியல. அப்ப டக்குன்னு ஹீரோ முழிக்க இது எல்லாமே அவருக்கு வந்த கனவு, ஆனா சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு கனவு அவர் வரதுக்கு காரணமே தெரியல. ஏன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்த டைம் லைன்ல கூட ஹீரோவை ஒரு ஃபேன் கேர்ள் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பா. அந்த பொண்ணு மறுபடியும் ஹீரோ வீட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டே வரா. செக்யூரிட்டி துரத்திட்டு வராங்க, ஆனா பிடிக்க முடியல. செக்யூரிட்டி கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த பொண்ணு போகிற வழியில கில்லர் அந்த பொண்ணை பாக்குறான். ஹீரோயின் அம்மாவும் பாட்டியும் குப்பை போட வந்திருக்காங்க. பாட்டிக்கு ஞாபக மறதி இருக்கு, அதனால அவங்க குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இங்கேயே நில்லுங்கம்மா நான் போட்டுட்டு வந்துடுறேன்னு போட்டுட்டு திரும்பி பார்த்தா அவங்களை காணோம். இந்த நியூஸ் உடனே ஹீரோயினுக்கு வர. ஹீரோயினும் போலீஸ் அண்ணா கிம்மும் சிசிடிவி கேமரால செக் பண்றாங்க. அப்பதான் அவங்க ஏதோ ஒரு பஸ் ஏறி போயிருக்கிறது தெரிய வருது. கட் பண்ணா பாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வேற யாருமே இல்ல, ஹீரோட அப்பாவோடது. இப்ப கொஞ்சம் கிராண்டா 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு. 5 பேர் சாப்பிடுற மீல பாட்டி மட்டும் தனியா வாங்கி சாப்பிட்டு இருக்கிறத பார்த்து என்னடா வினோதமா இருக்கேன்னு ஹீரோ அப்பாவும் போய் பேசின மேல் தான் தெரியுது இவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட நெய்பர்னு. குடிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட. கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரால பாத்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு அம்மா கிட்ட இருந்து போன். பாட்டியை கண்டுபிடிச்சாச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு வா, ஒரு ரெஸ்டாரண்ட்ல பாட்டி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க, அவங்களே வந்து டிராப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல கிம் தான் டிராப் பண்ண வந்திருக்கான். பாட்டியை பாக்குறதுக்குள்ளேயே கிம்மோட கேப்டன் கிட்ட இருந்து போன் வர. சரி பாட்டியை பாத்துக்கோனா அங்கிருந்து கிளம்பிடுறான். ஓ அதான் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சடனா ஒரு வாய்ஸ். என்னன்னு பார்த்தா ஹீரோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வீடு வரைக்குமே வந்துட்டியா, நீ எவ்வளவு டைம் கேட்டாலும் உன்னை கேஸ்ட் பண்ணவே முடியாது புரிஞ்சுக்கோன்னு பாட்டியை விட வந்திருக்காங்கிற விஷயமே தெரியாம ஹீரோயின் பாட்டுக்கு பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போக ஹீரோயின் ட்ரெஸ்ஸா பின்னாடி இருந்து பிடிச்சிக்கிறாங்க. என்னை விட எவ்வளவு டைம் சொன்னாலும் உன்னை கேஸ்ட் பண்ண முடியாதுன்னு திரும்பி பார்த்தா பிடிச்சிருந்தது பாட்டி. அம்மாவும் கீழே இறங்கி வந்து ஹீரோக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்றாங்க. ஆனா பாட்டி அதுக்குள்ள பாத்ரூம் போகணும்னு சொன்னனால ஹீரோ கிட்ட ஒரு சாரி சொல்லிட்டு
பார்த்துட்டு தேங்க்யூ சொல்ற விதமா ஹீரோவை கஃபே கூட்டிட்டு போங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவங்க மேல போயிடுறாங்க. அதனால வேற வழி இல்லாம 2 பேரும் ஒரு கஃபேக்கு வந்திருக்காங்க. அங்க ஹீரோ மறுபடியும் ஏன கேஸ்ட் பண்ண மாட்டேங்கிற மாதிரி கேட்க ஹீரோயினும் அதான் சொன்னல உன் லுக் ஃப்ரெஷ்ஷா இல்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆள் நீ இல்லங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே 2 ஃபேன்ஸ் ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டு தூரமாவே நின்னுட்டு இருக்க, நீ என் ஸ்டைலிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணு இல்லன்னா இங்க மீடியா ஆட்கள்லாம் வந்துருவாங்க அப்படின்னு ஃபேன்ஸை கூப்பிட்டா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது, ஹீரோ யாருனே தெரியல. காசு கொடுத்து அண்ணா கொஞ்சம் சிகரெட் வாங்கி கொடுங்கன்னு கேட்க தான் வந்திருக்காங்க. இது கேட்ட ஹீரோயின் பயங்கரமா சிரிக்க சடனா ஹீரோக்குள்ள ஒரு சின்ன மாற்றம். ஹீரோயின் சிரிக்கிறது அவருக்கு ரொம்பவே அழகா தெரியுது. ஹீரோயினை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது ஹீரோயின் வீட்டுக்குள்ள போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் போறாரு. அப்ப சடனா ஆல்ரெடி இந்த இடத்துல பனி பொழியும் போது ஹீரோயின் வீட்டையே பார்த்துட்டு ஹீரோ நின்ன மாதிரி ஒரு விஷன் வருது. அதனால ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்றாரு. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் பாட்டி கிட்ட போய் அந்த ரெஸ்டாரண்ட் எப்படி கண்டுபிடிச்சு போனீங்க, சரி இனிமேல் அங்கெல்லாம் போக கூடாது சரியா அப்படின்னு சொல்ல போக மாட்டேன்னு குழந்தைத்தனமா தலையாட்டிட்டு, ஆனா நான் உனக்கு நல்லது தானே பண்ணிருக்கேன், நீ அவனை மிஸ் பண்றல அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. என்னடா பாட்டி எப்பவுமே குழந்தைத்தனமா தானே பேசுவாங்க, இதெல்லாம் எப்படி கரெக்டா சொல்றாங்கன்னு ஹீரோயினுக்குமே ஒன்னும் புரியல. ஆனா ரூம்குள்ள வந்த ஹீரோயின் நீங்க சொன்னது கரெக்ட் தான், நான் உன்னை மிஸ் பண்றேன்னு அழுகுறாங்க. கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஸ்டாக்கர் பொண்ணை கிம் விசாரிச்சுட்டு இருக்கான். ஆனா வேற கேஸுக்காக, ஏன்னா அந்த கில்லர் இந்த பொண்ணை கடத்திருக்கான், அவங்க கிட்ட இருந்து எப்படியோ இந்த பொண்ணு தப்பிச்சு வந்திருக்கா. அந்த கில்லர் யாருங்கிறதையும் சிசிடிவி கேமரா மூலியமா கிம் பாத்துட்டான். கட் பண்ணா அடுத்த நாள் வீட்டுல ஃப்ரெண்டு அண்ணாமலை செம்ம கடுப்புல இருக்கான், ஏனே தெரியல. அங்கிருந்து வேலைக்கு கிளம்பி போகும்போது தான் ஏதோ லாட்டரி டிக்கெட் அவன் வாங்கி வச்சிருக்கிறத பார்த்து இப்படியே காசு வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தா எப்படிதான் குடும்பம் நடத்துறதோன்னு செம்ம கோவத்துல இருக்கா. ஆனா கம்பெனில ஹீரோயின் கிட்ட ஹெட் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்றான், நீ வேண்டான்னு சொன்னாலும் ஹீரோக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, அவர் நடிக்க போறாருங்கிற மாதிரி சொல்ல, அப்படின்னா நான் என் வேலையை விட்டுடுறேன்னு ஹீரோயின் அங்கிருந்து ஐடி கார்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு கிளம்பி போறாங்க. இதை பார்த்த ஃப்ரெண்டும் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா அப்படின்னு கேட்டா, நீ மட்டும் கரெக்டா அனுப்ப வேண்டிய ஸ்கிரிப்ட் அனுப்பியிருந்தா இவ்வளோலாம் நடந்திருக்குமான்னு கோவத்துல ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ஃப்ரெண்டுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சரி அந்த லாட்டரியாவது செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணா ஹீரோயின் பாஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த நம்பர்ல வாங்கினேன் அந்த லாட்டரி தான் பிரைஸ் மணி விழுந்துருச்சு போல. ஆபீஸ்ல இருந்து கிளம்பின ஹீரோயின் நேரா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் போயிருக்காங்க. அங்க போய் மணி கணக்கா ஆல்ரெடி நடந்ததெல்லாம் நினைச்சிட்டு உட்காந்துருக்க. ஆல்ரெடி அவங்க போன மாதிரி ஜெயிண்ட் வீலுக்கு போலான்னு ஹீரோயின் அந்த லைன்ல நின்னுட்டு இருக்கா. ஹீரோ இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்திருக்காரு போல ஒரு ஆட் ஷூட்டுக்காக. ஆனா அது கேன்சல் ஆயிட்டதுனால அவரும் ஜெயிண்ட் வீல் போலான்னு வர கரெக்டா ஹீரோயின் கூட ஹீரோவும் வந்துடுறாரு. உன்னை ஃபாலோ பண்றது மட்டும் நினைக்காத, ஏன்னா இங்க எனக்கு ஒரு ஆட் ஷூட் இருந்தது கேன்சல் ஆனனால தான் நான் வந்தேன், அதெல்லாம் இருக்கட்டும், நீ கொடுத்திய ஒரு ஸ்கிரிப்ட் அதோட எண்டிங் அப்படிதான் இருக்குமா, சேட் எண்டிங் அப்படின்னு கேட்க, ஆமா ஆனா அது ஒரு ஹாப்பி எண்டிங் அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் சொல்றாங்க. அந்த பையனோட உயிரை காப்பாத்தினாலும் அவளோட காதல அவ இழந்துட்டா, காதல இழந்தக்கு அப்புறம் அது எப்படி ஹாப்பி எண்டிங் ஆகும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஆல்ரெடி ஹீரோ ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்ததுனால லைட்டா அழுக வர மாதிரி இருக்கு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இவ்வளோ நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த படத்துல நடிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் இவ்வளோ ஸ்டபர்னா இருக்கேன்னு கேட்டா, ஆரம்பத்துல நான் ரொம்ப ஸ்டபர்னா தான் இருந்தேன், ஆனா இப்ப நிஜமாலுமே எனக்கு இந்த படத்துல நடிக்கணும் போல இருக்கு. இந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்ட்ரேஞ்சா நிறைய நடக்குது, சொல்ல போனா கனவெல்லாம் வருது. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூட நான் வந்ததே இல்லை, ஆனா இங்க வந்தப்ப இந்த இடத்துக்கு நான் ஆல்ரெடி வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்பதான் கரெக்டா உன்னை பார்த்தேன், உன் கூடிய இந்த ஜெயிண்ட் வீல்குள்ளேயும் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அழகிய கண்ட்ரோல் பண்ண முடியாத ஹீரோயின் ஒருவேளை இந்த படத்தை பண்ணி என் கூட இருக்கணும்னு நினைச்சா நீ இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. சாவு வந்தா அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அது நான் உன் கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரின்னு ஹீரோ சொல்ல, கரெக்டா ஜெயிண்ட் வீல்ல ஏதோ தப்பாயி அது அப்படியே லைட்டா ஆட ஹீரோயின் விழுக போவாங்க. கரெக்டா ஹீரோயினை பிடிச்சிக்க, அப்பதான் ஹீரோ கழுத்துல அந்த எஸ்ன்னு டாலர் போட்ட செயினை பாக்குறாங்க. அதை பார்த்துன்னே ஹீரோனுக்கு ரொம்ப அழுக வர, ஒருவேளை இதுதான் விதியோ, என்னதான் நான் உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு விதத்துல உன்னை நான் பார்த்துட்டே இருக்கேன், கண்டிப்பா இதுதான் விதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த எபிசோடும் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய்.